ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு புட்டு தான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி கிளாஸ் கோதுமை மாவு, அரை கிளாஸ் வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் வர மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். அதை இட்லி பானையில் ஒரு லேயர் போட்டுட்டு துருவின தேங்காய் ஒரு முடி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கோதுமை மாவு போட்டு அவிச்சு எடுத்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருந்தாலே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் நீங்களே. எனக்கு ஒன்று படித்ததில் பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முயற்சி செய், முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நான் யூடியூப்பில் போடுறது உனக்கு தான் சப்ஸ்கிரைபர் வரலையே, நீ ஏன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அதை மைண்டில் எடுத்துக்காமல் நான் முயற்சி செஞ்சு நானும் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.